வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன். கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பெற்ற முக்கியமான கனடிய தமிழ் செய்திகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேயர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக விரிவான செய்திகளை பார்க்கலாம் நேயர்களே. கனடாவினுடைய புதிய கவர்னர் ஜெனரலாக லூயிஸ் ஆர்ஃபர் நியமிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. இன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று தெரிய வருகிறது நேயர்களே. கனடாவினுடைய 30வது கவர்னர் ஜெனரலாக பணியாற்றி வருகின்ற மேரி சைமனினுடைய பதவிக்காலம் முடிவுக்கு வருவதை முன்னிட்டு அடுத்த கவர்னர் ஜெனரலை தேர்ந்தெடுக்கும் பணிகளை பிரதமர் மார்க் கார்னி தலைமையிலான மத்திய அரசு நிறைவு செய்திருக்கின்றது. அடுத்த கவர்னர் ஜார் என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பிரதமர் மார்க் கார்னி இன்று வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக முறையான விழா மே மாதம் 6ஆம் தேதி நடைபெற வாய்ப்பிருக்கிறது. குறிப்பாக இந்த பதவிக்கான பெயர் பட்டியலிலே கனடிய உச்ச நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதியான லூயிஸ் ஆர்ஃபர் முன்னிலையில் இருப்பதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. பெடரல் கவர்மெண்டிலே பல்வேறு அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்து வருகின்ற தற்போதைய சூழ்நிலையில் இந்த நியமனமானது முக்கியத்துவம் பெறுகின்ற ஒன்றாக மாறியிருக்கின்றது. எது எப்படியோ அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் வரை உறுதிபட தெரிவிக்க முடியாத ஒரு சூழல் தான் இருக்கின்றது. அல்பர்டா மாகாணத்தை கனடாவில் இருந்து பிரித்து தனி நாடாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்துகின்ற ஸ்டே ஃப்ரீ அல்பர்டா என்கின்ற அமைப்பு 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களின் கையெழுத்துக்களை உள்ளடக்கிய மனுவை தற்போது சமர்ப்பித்திருக்கின்றது. அக்டோபர் 19ஆம் தேதி இது தொடர்பான பொது வாக்கெடுப்பை நடத்துவதற்கு தேவையான சட்டப்பூர்வ இலக்கை இந்த மனு எட்டியுள்ளதாக அந்த அமைப்பு உரிமை கோரியிருக்கின்றது. எனினும் இது தொடர்பான சட்ட ரீதியான சவால்கள் நீதிமன்றத்திலே நிலுவையில் இருப்பதால் கையெழுத்துக்களை சரிபார்க்கும் பணியை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க நீதிபதி உத்தரவிட்டிருக்கின்றார். இந்த விவகாரம் குறித்து மாகாண முதல்வர் டேனியல் ஸ்மித் மற்றும் பிற அரசு அதிகாரிகள் தரப்பிலிருந்து இதுவரை எந்தவித உடனடி கருத்துக்களும் தெரிவிக்கப்படவில்லை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் அண்மையில் விதித்துள்ள புதிய வரிகளினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள கனடிய எஃகு, அலுமினியம் மற்றும் செம்பு உற்பத்தி நிறுவனங்களுக்கு $1 பில்லியன் மதிப்பிலான புதிய கடன் திட்டத்தை பெடரல் கவர்மெண்ட் அறிவித்திருக்கின்றது. தொழில்துறை அமைச்சர் மெலனி ஜோலி மற்றும் அமைச்சர் எவன் சாலமன் ஆகியோர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். பிசினஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் கனடா BDC மூலமாக இது செயற்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த திட்டத்தின் கீழ் நிறுவனங்கள் $2 மில்லியன் முதல் $50 மில்லியன் வரை 3 ஆண்டு காலக்கெடுவிலே கடனை பெற முடியும். குறிப்பாக முதல் ஆண்டிற்கு வட்டி கிடையாது என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதனிடையே பிராந்திய வரி பதிலடி முயற்சிக்காக கூடுதலாக $500 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. கனடாவும் அமெரிக்காவின் 12.6 பில்லியன் மதிப்பிலான எஃகு மற்றும் $3 பில்லியன் மதிப்பிலான அலுமினிய இறக்குமதிகள் மீது 25% வரியை பதிலடியாக விதித்திருக்கின்றது. கடந்த காலங்களிலே CEBA கடன் திட்டத்திலே தகுதியற்றவர்களுக்கு $3.5 பில்லியன் மோசடியாக வழங்கப்பட்ட வரலாறுகளும் இருப்பதன் காரணமாக இந்த புதிய திட்டத்திலே முறையான கண்காணிப்பு தேவை என பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். கனடாவில் பணிபுரிகின்ற தற்காலிக வெளிநாட்டு தொழிலாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று அதிகபட்சமாக 33,000 பேருக்கு நிரந்தர பதிவிட உரிமையை விரைவாக வழங்கும் புதிய திட்டத்தை மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருக்கின்றது. கனடிய குடிவரவு, அகதிகள் மற்றும் குடியுரிமை துறை கடந்த திங்கட்கிழமை முதல் இதற்கான விண்ணப்பங்களை செயலாக்கும் பணிகளை துரிதப்படுத்தி இருக்கின்றது. திட்டத்திற்கான தகுதி வரம்புகள் மற்றும் செயலாக்க காலக்கெடு குறித்த விரிவான முழு தகவல்கள் இன்னும் வெளிவரவில்லை. கனடிய மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள துப்பாக்கிகளை திரும்ப பெறுகின்ற திட்டத்தில் இருந்து விலகுவதற்காக சஸ்காட்சவன் மாகாண அரசு தனது சட்டத்திலே திருத்தங்களை மேற்கொண்டுள்ளது. மத்திய மற்றும் மாகாண அரசுகளுக்கு இடையிலான துப்பாக்கி கட்டுப்பாட்டு கொள்கைகள் தொடர்பான நீண்ட கால மோதல்களின் ஒரு பகுதியாக இந்த அதிரடி முடிவு எட்டப்பட்டிருக்கின்றது. பழங்குடியினருக்கான நிதியுதவி திட்டத்திலே கூட்டாட்சி அரசு பெரும் பின்னடைவை கண்டிருக்கின்றது. கனடாவில் உள்ள பழங்குடியின மக்களுக்கான அதாவது ஃபர்ஸ்ட் நேஷன்ஸுக்கான நிதியுதவி திட்டங்களை மாற்றுவதிலும் மேம்படுத்துவதிலும் கூட்டாட்சி அரசு போதிய அளவு கவனம் செலுத்தவில்லை என தணிக்கையாளர் நாயகத்தின் அதாவது ஆடிட்டர் ஜெனரலினுடைய அறிக்கை சுட்டிக்காட்டியிருக்கின்றது. நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை அடைவதிலே அரசு பெருமளவு பின்தங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இதற்கான மாற்று நடவடிக்கைகள் குறித்த விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை. இந்திய சட்ட திருத்தம் எனப்படுகின்ற பழங்குடியினருக்கான உரிமைகளை வரையறுக்கின்ற இந்தியன் ஆக்டிலே மாற்றங்களை செய்ய வேண்டும் என்கின்ற நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றுவதற்காக மத்திய அரசு பிரிட்டிஷ் கொலம்பியா நீதிமன்றத்திலே கூடுதல் கால அவகாசம் கோரியிருக்கின்றது. இந்த விவகாரம் தொடர்பான அடுத்த கட்ட விசாரணைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகள் குறித்த விவரங்கள் தொடர்ந்து எதிர்பார்க்கப்படுகிறது. மனிடோபா மாகாண சட்டமன்றத்திலே நடைபெற்ற கூட்டத்தின் போது முற்போக்கு பழமைவாத கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் அவையிலிருந்து ஒரு நாள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார். எந்த குறிப்பிட்ட காரணத்திற்காக அல்லது எந்த விதிமுறைகளுக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது குறித்த முழுமையான விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை.
மொன்றியலில் நடைபெற்ற மே தின பேரணிகளின் போது கியூபெக் தொழிலாளர் துறை அமைச்சர் ஜீன் பவுலட்டினுடைய உருவ பொம்மையை கிலட்டின் எனப்படுகின்ற பழங்கால கொலை கருவி மூலம் தலையை துண்டிப்பது போன்ற ஒரு நிகழ்வை போராட்டக்காரர்கள் அரங்கேற்றியிருக்கிறார்கள். தொழிலாளர் கூட்டணி அமைப்பு இதனை மேல்தட்டு மக்களுக்கு எதிரான கார்னிவல் பாணி நாடகம் என நியாயப்படுத்திய போதிலும் முக்கிய தொழிற்சங்கங்கள் இந்த சம்பவத்தை கடுமையாக கண்டித்து தங்களை விலக்கிக் கொண்டுள்ளது. இது மரண அச்சுறுத்தலாக கருதப்பட வாய்ப்புள்ளதாக வழக்கறிஞர் எரிக் சட்டன் தெரிவித்திருக்கின்றார். முதல்வர் பிரான்சுவாக் லெகார்ட் இது போன்ற வன்முறை போக்குகளை ஏற்க முடியாது என தெரிவித்திருக்கின்றார். மொன்றியல் காவல்துறையினர் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணைகளை தொடங்கி இருக்கின்றார்கள். பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணம் சரே பகுதியிலே கடந்த திங்கட்கிழமை மதியம் வணிக நிறுவனம் ஒன்றுக்குள் மர்ம நபர்கள் புகுந்து அங்கிருந்த ஒருவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவ இடத்துக்கு உடனடியாக விரைந்த காவல்துறையினர் கொலையாளிகளை தேடும் பணியிலும் கொலைக்கான பின்னணி குறித்து ஆராயும் பணியிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். லாங்லி பகுதியிலே ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் கொடூரமான முறையில் கொல்லப்பட்ட அதிர்ச்சி அளிக்கும் வழக்கிலே அல்பர்டா மாகாணத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் மீது கொலை குற்றச்சாட்டு அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்கிலே தொடர்புடைய நபர்களுக்கு இடையிலான முன்குரோதம் அல்லது பிற காரணங்கள் குறித்து விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. போதைப்பொருள் கடத்தலை தடுக்கும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்ட ஆபரேஷன் ரெட் லைன் கூட்டு நடவடிக்கையிலே 12 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கியூபெக் மற்றும் மொன்றியல் காவல்துறையினர் இணைந்து நடத்திய இந்த அதிரடி வேட்டையிலே கைதானவர்களில் 8 பேர் மொன்றியல் நகரத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் கார் டீலர்ஷிப்களை ஏமாற்றி $4 மில்லியன் அதாவது $40 லட்சம் மோசடி செய்த வழக்கிலே கியூபெக் மாகாணம் லெவல் பகுதியைச் சேர்ந்த நபர் தன் மீதான குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டிருக்கின்றார். குற்றத்தை ஒப்புக்கொண்ட அந்த நபருக்கு எதிரான இந்த வழக்கினுடைய இறுதி தீர்ப்பு மற்றும் அவருக்கான தண்டனை விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்பட இருக்கின்றது. அல்பர்டாவின் பான் தேசிய பூங்காவிலே நிகழ்ந்த ஒரு எதிர்பாராத விபத்திலே அமெரிக்காவில் இருந்து வந்த சுற்றுலா பயணியொருவர் பரிதாபகரமாக உயிரிழந்திருக்கின்றார். இந்த விபத்துக்கான மிக கிட்டிய காரணம் என்ன என்பது தொடர்பாக RCMP காவல்துறை தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. பனி உருகுதல் மற்றும் அதிகப்படியான நீர்வரத்து காரணமாக சஸ்காட்சுவன் மாகாணத்தில் உள்ள டசன் கணக்கான பகுதிகள் கடுமையான வசந்தகால வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் வெர்னன் பகுதியிலே உள்ள கிரவுன் வில்லா மொபைல் ஹோம் பார்க்கிலே கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள். மின்சார கோளாறு காரணமாக டெக்னிக்கல் சேஃப்டி பிரிட்டிஷ் கொலம்பியா இந்த நடவடிக்கையை எடுத்தது. ஆனால் தற்போது வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸை நெருங்கி வருவதால் வீடுகளில் தாங்க முடியாத அளவு வெப்பம் உணரப்படுவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த உரிமையாளர்களிடம் போதிய நிதி இல்லாததால் குடியிருப்பாளர்களுக்கு உதவ கோஃபண்ட்மி மூலம் நிதி திரட்டுகின்ற பிரச்சாரமும் தொடங்கப்பட்டிருக்கின்றது. எட்மண்டனுக்கு மேற்கே அமைந்துள்ள சமர் வில்லேஜ் பகுதியிலே பரவிய காட்டு தீயினால் பல வீடுகள் முற்றிலுமாக எரிந்து சாம்பலாகி இருக்கின்றது. தீயின் தீவிரம் அதிகமாக இருப்பதால் அப்பகுதியில் அவசர நிலை ஸ்டேட் எமர்ஜென்சி பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. சுற்றியுள்ள மாவட்டங்களில் நெருப்பு மூட்டுவதற்கான தடையும் அமல்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஒன்டாரியோ மாகாணம் மிசிசாகா பகுதியில் நிகழ்ந்த சாலை விபத்து ஒன்றிலே பாதசாரி ஒருவர் மீது வாகனம் மோதியதில் அவர் படுகாயமடைந்திருக்கின்றார். ஆபத்தான நிலையில் உள்ள அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதுடன் விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறை தொடர்ந்து விசாரித்து வருகிறது. நெடுஞ்சாலை 401 மிசிசாகா பகுதியில் ஒரு டம் ட்ரக் சம்பந்தப்பட்ட மோதல் விபத்து நிகழ்ந்ததால் அப்பகுதியிலே போக்குவரத்து பல மணி நேரம் முடங்கியது. வாகனங்கள் நீண்ட தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற நிலையிலே மாற்றுப்பாதைகள் மூலம் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியிலே அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். கேப் வெர்டேவின் பிரேயா துறைமுகத்திலே நிறுத்தப்பட்டுள்ள MV ஹவுண்டீஸ் எனப்படுகின்ற சொகுசு கப்பலிலே எலிகளால் பரவுகின்ற ஹெண்ட்ரா வைரஸ் பரவியுள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது. இதில் 4 கனடியர்களும் சிக்கியிருக்கின்றார்கள். கப்பலில் உள்ள 149 பயணிகளில் இதுவரை 3 பேர், அதாவது ஒரு டச்சு தம்பதி மற்றும் ஒரு ஜெர்மன் பயணி உயிரிழந்துள்ளனர். ஒரு பிரிட்டிஷ் குடிமகன் கவலைக்கிடமான நிலையிலே ICUவிலே இருக்கின்றார். இந்த வைரஸின் இறப்பு விகிதம் சுமார் 30% என மருத்துவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். உலக சுகாதார நிறுவனம் இந்த சூழ்நிலையை உன்னிப்பாக கவனித்து வருகிறது. அல்சைமர் நோயின் அடிப்படை காரணத்தை குறிவைத்து தாக்கி அதன் தீவிரத்தை குறைக்கக்கூடிய 2வது புதிய மருந்திற்கு ஹெல்த் கனடா அதிகாரப்பூர்வ ஒப்புதல் அளித்திருக்கின்றது. நோயாளிகளினுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதில் இந்த ஒப்புதல் ஒரு முக்கிய மருத்துவ மைல்கல்லாக கருதப்படுகிறது. கியூபெக் மாகாண மக்களின் மருத்துவ சேவைகளை நவீனமயமாக்கும் நோக்கிலே டிஜிட்டல் சுகாதார பதிவு அமைப்பு, அதாவது டிஜிட்டல் ஹெல்த் ரெக்கார்ட் சிஸ்டம் மொன்றியல் மற்றும் மொரிசி பகுதியிலே அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றது. நோயாளிகள் தங்கள் மருத்துவ தரவுகளை எளிதில் அணுக இது உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ள போதிலும் தரவு பாதுகாப்பு குறித்து சில நிபுணர்கள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள்.
பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணம் முழுவதும் கடுமையான வெப்ப அலை வீசி வருவதால் கடந்த வார இறுதியிலே சுமார் 24 இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை பதிவுகள் அதாவது டெம்பரேச்சர் ரெக்கார்ட் முறியடிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையிலே மக்கள் அதிக நீரேற்றத்துடன் பாதுகாப்பாக இருக்குமாறு வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். முடிந்த அளவிற்கு பாதுகாப்பான குடிநீரை அருந்துவது உங்களை இந்த வெப்ப அலையின் தாக்கத்திலிருந்து காப்பாற்றும். தொடர்ச்சியாக கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நேயர்களே. மீண்டும் ஒரு செய்தி தொகுப்புடன் சந்திப்போம். அதே போல நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்து கொள்ளுங்கள். இணைவதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துரையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நன்றி.